வணக்கம் சார். நான் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரிங்க, பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, நான் சொல்கிற அப்டேட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனமாக கேட்டுக்குங்க. இது பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி இப்போ எங்கே இப்போ சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது? 56,420க்கு மேலே ஓடிட்டுருக்குது. இதனுடைய இன்ட்ராடே லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 56,186. அதாவது நான் ஹரிஜாண்டல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 56,200 வச்சுருக்கிறேன். அந்த ஹரிஜாண்டல் சப்போர்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போகும், பார்த்துக்குங்க. அதுவும் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா 186 மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மார்க்கெட் இந்த அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய இருக்குதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு சப்போர்ட்டில் சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு 56,200ங்கிறது பார்த்திங்கன்னா ஹரிஜாண்டல் சப்போர்ட்டு ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு இருந்து மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. 56,200க்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் மார்க்கெட்டில் இருக்குன்னு அர்த்தங்க. அப்கமிங் டேஸில் இந்த வாரத்தில் பெரிய கரெக்ஷன் வரும். அது எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் கீழே வரும். 56,200 பிரேக் பண்ணுச்சுன்னா 52,200க்கு கூட வந்துடும் மார்க்கெட்டு. ஆனால் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட்டு இந்த ஹரிஜாண்டல் சப்போர்ட் 56,200 பிரேக் பண்ணாமல் மேலேயே ஹோல்ட் ஆச்சுன்னா மேலே உள்ள ரெசிஸ்டண்ட்டுக்கு தான் மார்க்கெட் போகும். அப்போ அந்த மேலே உள்ள ரெசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா 56,900, 920, 57,650, 58,375, 59,100 அந்த ரேஞ்சுக்கு போயிருங்க. 59,850 வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டுங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே லோ, ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம டைம் ஃப்ரேம் சார்ட்டுக்கு தகுந்த டைம் ஃப்ரேம் மாதிரி சேஞ்ச் ஆகும். இது ஹிஸ்டிக்கல் சார்ட்டு, டே சார்ட்டு. இந்த 56,200 தான் மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மார்க்கெட்டு பிரேக்கப் ஆச்சு. அந்த பிரேக்கப் ஆன இடத்த தான் இப்போ மார்க்கெட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து அந்த சப்போர்ட்டவே இந்த 56,200 இதுக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணும்போது இது ரெசிஸ்டண்ட். இப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டை தான் மார்க்கெட்டு ரீடெஸ்ட் எடுத்துருக்குது இன்றைக்கி. இதை சப்போர்ட்டாக இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிருக்குது. 56,200 மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனல் இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அப்கமிங் டேஸில் மேலே போக வாய்ப்பு இருக்குது. 56,200க்கு கீழே வந்தால் கரெக்ஷன், எல்லா இண்டெக்ஸுமே உங்களுக்கு பெரிய கரெக்ஷன் வந்துடுங்க. 56,200க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் தான் ஹோல்டு பண்ணணும். உங்கள் கவனத்துக்காக இதை சொல்கிறேங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. நன்றி சார்.